ஆயிஷாவில் இதில் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அது ஒரு முக்கியமான செய்தி. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் சிறப்பு ஆசிரியரின் 26/6/2024 நாளிட்ட நிலவரப்படி விவரங்கள். நல்ல மகிழ்ச்சியான செய்தி. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 19,260 பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வகத்தில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதன் அடிப்படையில் காலி பணியிட நிலவரங்களையும் கேட்குறாங்க. இதுதான் பாருங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் இந்த மாரி சர்க்குலர் போயிருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தது. பள்ளியின் பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்து என்னன்னா, பணியிடத்தின் பெயர். எல்லாமே ஸ்பெஷல் டீச்சர்ஸ் தான். உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள். என்ன விவரம் கேட்குறாங்க பாருங்க. அனுமதிக்கப்பட்ட பணியிடத்தின் எண்ணிக்கை. ஒவ்வொரு ஸ்கூல்ல எத்தனை ஓவிய ஆசிரியர், தையல் ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர் இருக்காங்கன்றது அனுமதிக்கப்பட்ட பணியிட எண்ணிக்கை வேணும். பணிபுரியும் ஆசிரியர் எண்ணிக்கை எவ்வளவு? அப்புறம் காலி பணியிடம் எனில் எந்த தேதி முதல் காலி பணியிடம் இருக்குது? அப்புறம் காலி பணியிடம் ஏற்பட காரணம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அனுமதிக்கப்பட்ட பணியிடம் இப்போ உடற்கல்வி ஆசிரியர் அனுமதிக்கப்பட்ட பணியிடம் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பணிபுரிபவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போது காலி பணியிடம் எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். இப்போ காலி பணி எந்த தேதியில் ஏற்படுது அப்படின்னும் போது, ஒன்று ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை விஆர்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அகால மரணங்களாக இருக்கலாம். இப்போ புதுசாக ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதையும் காரணமாக சொல்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துறை ரீதியாக நடவடிக்கை இருக்குன்னு. ஸோ சிறப்பு ஆசிரியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்கான காலி பணியிடங்களை விவரங்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நமக்கு டிசம்பர் 2025க்குள்ள ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் எப்போ வேணாலும் எந்த நேரத்தை வேணாலும் வெளியிடப்படலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி விவரங்கள் கலெக்ட் பண்ணுறாங்க. விவரங்கள் கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிதித்துறைக்கிட்ட போய் கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு காலி பண்ணி எவ்வளோ அனுமதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. ஸோ உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், ஸோ ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுடைய டிஆர்பி ரிலேட்டடான சிலபஸ், புக்ஸ், நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. செல்ஃப் நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேர்வு வரதான் போகுது. அதில் நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எஸ் சார், இதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஏன்னா இதில் பார்த்தாவே தெரிந்து பாருங்கள். காலி பணியிடம் எனில் எந்த தேதி முதல் காலி பணியிடம் இருக்குது, எத்தனை வருஷமாக காலி பணியிருக்குன்றதை லாஸ்ட்டு காலம் முன்னாடி கேட்குறாங்க. காலி பணியிடம் ஏற்பட காரணம் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த 18 மாத இடைவெளியில் கண்டிப்பாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா மகிழ்ச்சியான செய்தி, ஹாப்பி செய்தின்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதே மாதிரி இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.